ஒரு பக்கம் OnePlus Nord ce4, இன்னொரு பக்கம் Moto Edge Fusion. இந்த ரெண்டு ஃபோன்ல எது பெஸ்ட்டான ஃபோன், இல்ல ரெண்டுமே செலக்ட் பண்ணலாமா, இல்ல ரெண்டுமே செலக்ட் பண்ண வேணாமா, எல்லா கேள்விக்கும் ஒரே பதில். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மோட்டோ ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. கார்பன் நியூட்ரலிட்டியை ரொம்பவே நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் OnePlus வழக்கமான பல்கான பாக்ஸ் தான் இருக்கு, சுற்றி நாடுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது Moto Edge Fusionல சென்ட் அடிச்சு தந்திருந்தாங்க. இந்த பக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. என்ன உங்களுக்கு ரெட் கேபிள் கார்டு கிடைக்கும், அது மூலியமா உங்களுக்கு 3 month வரலையும் வாரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வழக்கமாக வர பேக்கேஜிங் கண்டென்ட் ரெண்டு ஃபோன்லையுமே இருக்கு. ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே மோட்டோவில் உங்களுக்கு 68 வாட்கான சார்ஜர் கிடைக்கும். OnePlus Nord ce4ல உங்களுக்கு 100 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே கிடைக்கும். அடுத்ததா ஒரு நல்ல விஷயம், மோட்டோவில் Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord ce4ல உங்களுக்கு Type-C to Type-A கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ரெண்டுலையுமே சிம் இன்ஜெக்டர் பின் இருக்கு. கேஸ் வந்து ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. இதுல கேஸோட குவாலிட்டி மோட்டோவை விட இந்த OnePlus Nord ce4ல கொஞ்சம் பெட்டரா இருந்த ஃபீல் கிடைச்சிச்சு. மற்றபடி சில பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாம் வழக்கமானது தான். இப்போ டிசைன் சைடு வந்தோம்னா உங்களுக்கு Nord ce4ல ரெண்டு கலர் ஆப்ஷன் தான். ஒன்று டார்க் குரோம்ன்ற இந்த கலர், இன்னொன்று செலிடான் மார்பிள்ன்ற ஒரு கலர். ரெண்டுமே கிளாசி ஃபினிஷிங்ல இருக்க பேக் மெட்டீரியல் பிளாஸ்டிக் தான். இதே சைட் ஃப்ரேம் வந்தோம்னா இதுவுமே பிளாஸ்டிக் தான். இப்போ இந்த Moto Edge Fusion வந்தோம்னா மொத்தமா 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ஹாட் பிங்க் இந்த கலர்ல வந்து பார்த்தோம்னா வீகன் ஷூன்ற மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்டிச்சஸ் வந்து ஒரு மாதிரி லூஸா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. ப்ராப்பரான ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அடுத்ததா இதுல மார்ஷ்மெல்லோ ப்ளூன்னு சொல்லிட்டு இன்னொரு வீகன் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு வீகன் லெதர் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுல மெட்டீரியலோட குவாலிட்டி இதோட ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும். அந்த இடத்துல அங்க ஸ்டிச்சஸ்ல எந்த பிரச்சனைகளும் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கியிருந்தாரு, அதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் ப்ளூன்ற ஒரு வேரியன்ட் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு பிளைனா PMA மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு மொத்தமா 3 ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்றதுக்கு. அடுத்ததா இது ரெண்டுலையுமே இருக்கிற ஓவர் வியூவை கொஞ்சம் வேகமாகவே பார்த்தலாம். ரெண்டுலையுமே டாப் சைடில் பார்க்கும்போது செகண்டரி மைக் இருக்கு. என்ன Nord ce4ல உங்களுக்கு அடிஷ்னலாக IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி ஸ்பீக்கர் தனியாக ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடு டாப்ல இருக்க மைக்கோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா ரெண்டுலையுமே பொசிஷன் பார்க்கறதுக்கு டிட்டோவாக இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. ரெண்டுலையுமே ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு Type-C போர்ட், அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரைமரி மைக், அப்புறம் சிம் கார்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இங்கே ce4ல உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்கான சொல்யூஷன் இருக்கு. 2 சிம் இல்லைனா ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இது பெட்டரா இருக்கு இந்த இடத்துல. Moto Edge Fusionல உங்களுக்கு வெறும் 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் தான் இருக்கு. மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. அது ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததா ரெண்டு ஃபோன்லையுமே லெஃப்ட்ல எதுவுமே கிடையாது. ரைட் சைட்ல பார்த்தோம்னா வால்யூம் பட்டன், பக்கத்துல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்க ஓவரால் பில்டுக்கு வந்தோம்னா இங்க ce4ல உங்களுக்கு IP54கான ரேட்டிங்கும், மோட்டோல உங்களுக்கு IP68கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியரா இங்க மோட்டோ வின்னர் மாதிரியான ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கார்னிங் உள்ள கிளாஸ் 5கான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு மோட்டோல இருக்கு. டிராகன் ரயில்கான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு Nord ce4ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் உங்களுக்கு மோட்டோ ஸ்லைட்டா லீட் இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. இப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவுக்கு வர போறோம். உங்களுக்கு Nord ce4ல ஃபிளாட் டிஸ்பிளே கிடைக்கும். Moto Edge Fusionல கர்வ்டு டிஸ்பிளே கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க ஸ்கிரீன் பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டோல 1600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்றாங்க. இது Nord ce4ல உங்களுக்கு 1100 நிட்ஸா இருக்கு. இருந்தாலும் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஃபீல் கிடைச்சிச்சு. மோட்டோ ஸ்லைட்டா எட்ஜ் எடுக்குது. இந்த இடத்துல அது வின்னர் மாதிரி ஃபீல் ஆகுது பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும். இன்டோர் பிரைட்னஸ் ரெண்டுலையுமே நல்லா தான் இருக்கு. அதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அடுத்ததா இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த OnePlus Nord ce4ல கொடுத்துருக்காங்க. Moto Edge Fusionல உங்களுக்கு 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்பவே ஸ்மூத்தா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ அடுத்ததா யூடியூப் சைடு வந்தோம்னா உங்களுக்கு HDR கண்டென்ட் Nord ce4ல ப்ளே பண்ணலாம். Moto Edge Fusionல அந்த ஃபீச்சரே கிடையாது. அடுத்ததா HDR சப்போர்ட் உங்களுக்கு கேலரியில போட்டோஸ் வியூ பண்ணும்போது உங்களுக்கு Pro XDR டிஸ்பிளே இருக்கிறதுனால Nord ce4ல உங்களுக்கு பிரைட்ஸ்லாம் இன்னுமே பிரைட்டா காட்டுது Moto Edge Fusionனை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இங்கே டிஸ்பிளே சைடுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மோட்டோவில் 6.67 இன்ச்சுக்கான POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Nord ce4ல உங்களுக்கு 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டுமே இந்த இடத்துல பிரைட்னஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வியூவிங் ஆங்கிள்ஸும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. டிஸ்பிளே பேனலோட குவாலிட்டியும் நல்லாவே இருந்த ஃபீல் தான் கிடச்சிச்சு ரெண்டு ஃபோன்லையுமே. அப்புறம் ரெண்டு ஃபோன்லையுமே ஈரக்கையில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் இங்கே பஞ்சாயத்து எதுவுமே கிடையாது. அப்புறம் வேற என்ன, இன்டிஸ்பிளேயோட ஃபிங்கர் பிரிண்டோட குவாலிட்டி ரெண்டு ஃபோன்லையுமே நல்லா இருக்கு. அதுல எந்த பஞ்சாயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. ஃபேஸ் அன்லாக்கோட குவாலிட்டியுமே நல்லாவே இருக்கு இந்த பட்ஜெட்ல. இப்போ ஸ்பீக்கரோட குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. Nord ce4ல உங்களுக்கு வால்யூம் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, ஸ்லைட்லி பெட்டரான அவுட்புட் கிடைக்குது Edge Fusion கம்பேர் பண்ணும்போது. Edge Fusion மோசம் கிடையாது, கொஞ்சம் டவுன் சைட் ce4 கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா இங்க காலிங் குவாலிட்டியை பத்தி பேசும்போது உங்களுக்கு Moto Edge Fusionல அடிஷனலா இங்க மூணாவதா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ரெண்டுலயுமே கால்
கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா மோட்டோல ஸ்லைட்லி எட்ஜ் எடுக்கிற ஃபீல் கிடைக்குது இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது. அடுத்ததா உங்களுக்கு 5G பேண்ட்னு வரும்போது உங்களுக்கு மோட்டோல 12 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா அவங்க வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது. மார்க்கெட் பண்ணும்போது 15 14 சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு அப்படின்றத அவங்களே கிளியர் பண்ணாலே ஒழிய கண்டிப்பா நமக்கு தெரியாது. இதே இந்த சைடு OnePlus Nord ce4ல உங்களுக்கு 7 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க 5G ஸ்பீடுன்னு வரும்போது ரெண்டுலயுமே நல்ல பெட்டரான ஸ்பீட் தான் கிடைச்சிச்சு. அதுல மேஜர் பஞ்சாயத்து நான் ஃபேஸ் பண்ணல. அடுத்ததான் உங்களுக்கு கால் குவாலிட்டின்னு பேசும்போது இங்க வாய்ஸ் ஓவர் என்ஆர் சப்போர்ட் ரெண்டு போன்லயுமே இருந்தாலும் இப்போதைக்கு அது ஏரியா டு ஏரியா மாறிட்டு இருக்குது. நான் கால் பேசும்போது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் எல்டிக்கு மாறிக்குது. ஸோ இங்க 5G மூலியமா நீங்க கால் பேச முடியாது. 4Gயோட காலிங் ஃபெசிலிட்டி தான் ரெண்டு போனுமே இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ அதர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டோ H50 ஃபியூஷன்ல NFC சப்போர்ட் இருக்கு, நாட் C4ல கிடையாது. ஸோ ஸ்லைட்லி இங்க மோட்டோ லீட் இருக்கு. ஆனா வைஃபை கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வைஃபை 6க்கான சப்போர்ட் இந்த OnePlus Nord ce4ல கொடுத்துருக்காங்க. ஆனால் H50 ஃபியூஷனில் அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நிறைய பேர் வைஃபை 6ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வைஃபை 5 தான் இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்ததாக ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OnePlusல பெட்டரான ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 5.4ஓட இங்கே வருது. இதே மோட்டோ H50 ஃபியூஷனில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2ஓட தான் கிடைக்குது. மற்றபடி ரெண்டு ஃபோன்லேயும் ரெகுலரான சென்சார்ஸ்லாம் இங்கேயுமே இருக்குது. சரி, இப்போ ஸ்டோரேஜ் சைடு வந்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது உங்களுக்கு OnePlus Nord ce4ல UFSோட 3.1 கொடுத்துருக்கிறதுனால இந்த UFS 2.2 கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ரீட் ரைட் ஸ்பீட் கிடைக்குது OnePlusல. ஸோ இங்கே இது கொஞ்சம் ஸ்லைட்டாக எட்ஜ் எடுக்குது. ஆனால் இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Nord ce4 அடிச்சு நொறுக்கிடுது. இதில் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இங்கே மோட்டோ H50 ஃபியூஷனில் உங்களுக்கு 7S Gen 2 தான் கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது மோட்டோ H50 ஃபியூஷன் உங்களுக்கு நல்லாவே டிராக் ஆகுது கீழே. உங்களுக்கு Nord ce4 கிளியர் வின்னராக அந்த இடத்துல வருது. இங்கே பெஞ்ச் மார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டில் அரௌண்ட் 7 lakhsலேருந்து 7.4 lakhs வரலியமான ஸ்கோர் வந்து உங்களுக்கு Nord ce4ல கிடைக்குது. இதே H50 ஃபியூஷனில் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5.8 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. அப்படியே கிக் பெஞ்ச் பக்கம் வந்தோம்னா ரெண்டுலையுமே சிமிலரான ரிசல்ட் தான் கிடைக்குது. ஆனால் 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு போகும்போது உங்களுக்கு மோட்டோ கிளியராக அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே OnePlus Nord ce4 அந்த இடத்துல நல்லாவே சொதப்புது. வெறும் 58% ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சிச்சு பெஞ்ச் மார்க்கிங்ல. அப்படியே தெர்மல் த்ராட்லிங் டெஸ்ட்டுக்கு போனோம்னா அங்கே ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா ஒரு 80% ஸ்டெபிலிட்டி Nord ce4ல கிடைச்சிச்சு. இந்த இடத்துலயும் உங்களுக்கு மோட்டோ H50 ஃபியூஷன் அரௌண்ட் 90% ஸ்டெபிலிட்டியோட இந்த இடத்துல நல்லாவே லீட் எடுக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது உங்களுக்கு ரெண்டு ஃபோன்லையுமே கேமிங் சப்போர்ட்னு பார்க்கும்போது PUBGல 60 FPS வரையும் கேம் பிளே பண்ண முடியும். இந்த ரெண்டு ஃபோன்லையும் பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. என்ன Nord ce4ல உங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே போனாலும் மேஜரான ஃப்ரேம் ட்ராப் கிடையாது H50 ஃபியூஷனை கம்பேர் பண்ணும்போது. இங்கே ஃபியூஷனில் என்ன பிரச்சனைனா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லைட்டான ஃப்ரேம் ட்ராப் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஹீட்டிங் பஞ்சாயத்துன்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையுமே மேஜரான ஹீட்டிங் நான் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணல. இது நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மோட்டோ H50 ஃபியூஷன் கிட்டத்தட்ட 3 வாரமாக நம்மள்ட்ட இருக்கு. ரெண்டு ஃபோன்லையுமே மேஜரான ஹீட்டிங் இல்லைன்றது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. அடுத்ததான் இங்கே COD நீங்கள் விளாட்றீங்கன்னா ரெண்டுலையுமே பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கு. மேக்ஸிமம் ஹீட்டிங்னு பொறுத்த வரைக்கும் ஒரு அரௌண்ட் 40-42 அதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்குது. இந்த 42ன்றது எப்பயாவது ரேராக தான் நடக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது ரெண்டு ஃபோன்லையுமே. இப்போ அடுத்ததா எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்றது தான். இப்போ மோட்டோ H50 ஃபியூஷனை கம்பேர் பண்ணும்போது ce4ல உங்களுக்கு 500 mAh பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 5500 mAh பேட்டரி உங்களுக்கு ce4ல கொடுத்துருக்காங்க. H50 ஃபியூஷன்ல உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Nord ce4 14 நிமிஷத்தில் 50% சார்ஜ் பண்ணுது. இதே 50% சார்ஜ் ஆகிறதுக்கு மோட்டோ H50 ஃபியூஷன்ல உங்களுக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு Nord ce4 வெறும் 34 நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு. H50 ஃபியூஷன் இந்த இடத்துல ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இந்த இடத்துல மோட்டோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ce4ம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த இடத்துல. ஆனால் இந்த 5000 mAh பேட்டரி நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் என்னோட ஹெவியான இன்டென்ஸ் டெஸ்டிங்லையுமே ஓரளவுக்கு நல்லாவே சர்வை பண்ணுச்சு H50 ஃபியூஷன். இந்த இடத்துல Nord ce4 உங்களுக்கு கிளியரா பேட்டரி பேக்கப் ரொம்பவே பெட்டரா இருக்கும் மோட்டோ H50 ஃபியூஷனை கம்பேர் பண்ணும்போது. அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபோனோட கேமராஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சோனி லிட்டியா 600 சென்சார் Nord ce4ல கொடுத்துருக்காங்க. மோட்டோ H50 ஃபியூஷன்ல உங்களுக்கு சோனி லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இது IMX882ஓட ரீபிராண்டட் வெர்ஷன். இது IMX890 ரீபிராண்டட் வெர்ஷன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு Nord ce4ல இருக்கிற சென்சார் சைஸோட உங்களுக்கு மோட்டோல இருக்கிற சென்சார் சைஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும். பேக் கேமராவோட கலர்ஸ், டீடைல்ஸ், ஹியூமன் சப்ஜெக்ட்ல எடுக்கிற நார்மல் மோட் போட்டோ
போர்ட்ரேட் போட்டோ எல்லாமே ரெண்டு போன்லயுமே சிறப்பா பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன OnePlusல கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கும், இதே மோட்டோ சைடு போறீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த மோட்டோல ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு OnePlusல கம்பேர் பண்ணும்போது. ஒன்னு உங்களுக்கு வந்து போர்ட்ரேட்ல 24mm 35mm 50mm சொல்லிட்டு 3 மோட்ல போர்ட்ரேட் போட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது OnePlusல முடியாது. அப்படியே நீங்க லோ லைட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டோரா இருந்தாலும் சரி அவுட்டோரா இருந்தாலும் சரி ரெண்டுலயுமே மோட்டோ வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது OnePlusல கம்பேர் பண்ணும்போது. அல்ட்ரா வைட்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நாட் ce4ல 8 MB அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. இதே மோட்டோல உங்களுக்கு 13 MB அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க பேக்ல. இந்த அல்ட்ரா வைட் போட்டோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயுமே டீசென்ட்டா இருக்கு. ஆனா குவாலிட்டின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மோட்டோல ஸ்லைட்லி பெட்டரான அவுட்புட் கிடைக்குது OnePlus கம்பேர் பண்ணும்போது. என்ன ரெண்டு போன்ல எடுக்கிற போட்டோஸ்மே மெயின் சென்சாரை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. இப்போ ஃப்ரண்ட் சைடுல வந்தோம்னா உங்களுக்கு மோட்டோல 32 MB சென்சார் கொடுத்திருக்காங்க. இது டிஃபால்ட்டா 8 MB போட்டோஸ் எடுக்கும். இதே இந்த நாட் ce4 உங்களுக்கு 16 MB சென்சார் சைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயுமே நீங்க டே லைட்ல அவுட்டோர்ல எடுக்கும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட போர்ட்ரேட் குவாலிட்டியுமே இந்த பட்ஜெட்ல ரொம்பவே நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. இதே எக்ஸ்ட்ரீம் பேக் லைட் போறீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு OnePlusோட மோட்டோ வந்து ஸ்லைட்லி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டு போன்லயுமே கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. இதே லோ லைட் சைடு வந்தோம்னா உங்களுக்கு மோட்டோல கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்ம் கிடைக்குது. இந்த இடம் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்றாங்களான்றத பார்ப்போம். இப்போ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே உங்களுக்கு 4Kல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் பேக் கேமரால. என்ன உங்களுக்கு மோட்டோல அட்வான்டேஜ் என்னன்னா இங்க ஸ்டெபிலிட்டி OnePlusோட நல்லாவே பெட்டரா பண்ணிருக்காங்க மோட்டோல. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் கேமரா சைடு வந்தோம்னா இங்கேயுமே மோட்டோல உங்களுக்கு 4K வரலையும் சப்போர்ட் இருக்கு. OnePlusல 1080p வரலையும் தான் சப்போர்ட் இருக்கு. இங்க ரெண்டுலயுமே அவுட்புட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா இங்க OnePlusல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு 1080pல இல்லைனா 720pல உங்களால் போர்ட்ரேட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் மோட்டோல கிடையாது. ஸோ இங்க ஓவராலா இதோட குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டு போன்லயுமே கேமராஸ் வந்து நல்லாவே இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு சில குறைநிறைகள் ரெண்டு போன்லயுமே இருக்கு. அதை பொறுத்து உங்களோட சாய்ஸ் என்னன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட்னு பார்க்கும்போது Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. இங்க OS அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மோட்டோ 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நாட் ce4ல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் கிடைக்கும், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும். இங்க ப்ராமிஸ்ன்னு பார்த்தோம்னா மோட்டோல உங்களுக்கு பெட்டரான ஃபீல் கிடைக்கலாம். ஆனா இந்த ப்ராமிஸை இவங்க எந்த அளவுக்கு கரெக்டா செயல்படுத்துறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்லை அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையுமே ஓரளவுக்கு கம்மியான ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு பூட் பண்ணும்போது கிடைச்சது. இந்த இடத்துல உங்களுக்கு மோட்டோவில் அரௌண்ட் ஒரு 35 அப்ளிகேஷன் வரலையும் ப்ரீ இன்ஸ்டாலாக இருந்துச்சு. OnePlusல ஒரு 37 அப்ளிகேஷன் வரையும் ப்ரீ இன்ஸ்டாலாக இருந்துச்சு. ஸோ இதில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே ரெண்டு ஃபோன்லையுமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அதில் எந்த பஞ்சாயத்தும் நான் மேஜராக ஃபேஸ் பண்ணல. என்ன மோட்டோவில் அங்கங்கே சில பக்ஸ் இருக்கு கேமராவில், அது அவங்க வரப்போகிற நாட்களில் சரி பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் வரும்போது உங்களுக்கு மோட்டோ H50 Fusion 23,000 அவைலபிளா இருக்கு. 8GB 128GB வேரியன்ட் 25,000 12GB 256GB வேரியன்ட் கிடைக்குது ஆஃபர்லாம் இல்லாம. இதே இந்த பக்கம் வந்தோம்னா OnePlus Nord ce4 உங்களுக்கு 25,000 8GB 128GB வேரியன்ட்டும் 8GB 256GB வேரியன்ட் 27,000 கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக மோட்டோ H50 Fusion உங்களால ஒரு 21,000 இருந்து 23,000 வரைக்கும் வாங்க முடியும். இதே நாட் ce4 ஒரு 23 இருந்து 25,000 வரைக்கும் வாங்க முடியும் கார்டு டிஸ்கவுண்ட்லாம் போக. ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோனை சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சூஸ் பண்ணலாம். ஆனால் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை தான் டார்கெட் பண்ணுது. முக்கியமாக இந்த H50 Fusion கர்வ்டு டிஸ்பிளே எனக்கு பெட்டரான பிரைட்னஸில் வேணும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க ஒரு 23,000 பட்ஜெட்லனா இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கேமராவும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த முறை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி யூசேஜில் மேஜரான லேக் இருக்காது. இங்கே சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அப்படி இந்த பக்கம் நாட் ce4 சைடு வந்தோம்னா இங்கே உங்களுக்கு பேட்டரி லைஃபும் சரி பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடும் சரி ரொம்பவே பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் உங்களுக்கு ஃப்ளாட் ஸ்க்ரீனில் வேணும், கேமரா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணும், இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக கிடைக்கும், ஹீட்டிங் ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்குது, மேஜர் ஹீட்டிங் இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு நாட் ce4 ரொம்பவே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களோட பர்ச்சேஸ் டிசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.